ஹாய் வெல்கம் டு இம்ரான் கிச்சன். இன்றைக்கி இம்ரான் கிச்சனில் கடாய் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, பே லீஃப் ஒரு 1.5 பே லீஃப் ஆட் பண்ணிவிட்டு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு பெப்பரு, 1 ஸ்பூன் ஃபுல்லாக கொத்தமல்லி, 3 வரமிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பன்னீர் க்யூப்ஸை போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பரட்டி விட்டு ப்ரௌன் கலர் வரையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண ஆனியனும் கேப்சிகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது ப்ரௌனிஸாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஆனியன் வந்து கிளாஸியாக அந்த கண்ணாடி பக்குவம் வர்ற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு 2 வணக்கிடுவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுருவோம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த தக்காளி பேஸ்ட்டையுமே ஊற்றி விட்டுறலாம். இது கூட நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி கொதிக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவில் 3/4 போட்டுருவோம். 1/4 மட்டும் நிப்பாட்டலாம். காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளுமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வரமிளகா மிளகெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரையும் கொதிக்கட்டும். அதுக்காக மூடி வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிரேவி நமக்கு நல்லா அதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு திக்னஸில் இருக்குது. இந்த டைமில் ஒரு 1/4 டம்ளர் அளவு ஆடையோட பால் எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரையும் கொதிக்க விடுவோம். கொதிக்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர், ஆனியன், கேப்சிகம் அதை அப்படியே அந்த எண்ணெயோடையே போட்டு கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவு மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடாய் பன்னீர் அடிச்சிக்கவே முடியாது. இதை விட வேறு டேஸ்ட்டாக செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு அடிபோலியாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அற்புதமாக வரும். கடைசியில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கிடைக்கும். இது வந்து ரைஸ், புலாவ், பரோட்டா, கீ ரைஸு, ரொட்டி, சப்பாத்தி, ருமாலி ரொட்டி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.